ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். நாம் அந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சைரன் மூவி எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைரன் ஆண்டனி பாக்கியராஜ் இயக்கி ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு, சமுத்திரக்கனி, அனுபாமா பரமேஸ்வரன் போன்ற நிறைய பேர் நடிச்சிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவிஸ் தான் சொல்லணும். இந்த படம் ஜெயம் ரவிக்கு இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் தான் சொல்லணும். ஏன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சில படங்கள் அவருக்கு இன்ன வரைக்கும் ஹிட் ஆகவே இல்லை. ஆனால் இந்த படம் உண்மையிலே இவருக்கு ஒரு ஹிட் கொடுக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிஸ்ட்ரியாகவும் ஒரு த்ரில்லராகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, செய்யாத கொலைக்கு அவர் ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் 14 வருஷத்துக்கு அப்புறம் பரோலில் வெளியில் வர்றாரு. இவர் வெளியில் வர்றப்ப ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது. அந்த கொலைகள்லாம் ஜெயம் ரவி தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவரை திருப்பி பரோலில் இருந்து கேன்சல் பண்ணி உள்ளே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. இதனால ஜெயம் ரவிக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அது போக இவரோட பொண்ணோட இவர் ஒன்று சேர்ந்தாரா, நல்லபடியாக வாழ்ந்தாங்களா அப்படின்ற கதையும் இதோட கொண்டு வர்றாங்க. ஜெயம் ரவி என்னென்ன பிரச்சனை பண்ணார், அந்த பிரச்சனையினால் அவர் வாழ்கிற இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. உண்மையிலே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணாரா அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு மிஸ்டிக்கல் லெவலில் பயங்கரமாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. இதில் ஜெயம் ரவி உண்மையிலே சூப்பராக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் போலீஸ் ஆஃபீஸராக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சமுத்திரக்கனி அதை விட ஒரு வில்லத்தனத்தில் பயங்கரமாக களைகட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர்ஸ் வைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா அருமையாக நடித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இந்த படத்தில் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.